இன்றைக்கு நாம் பார்க்க போகிற 10வது ஆசீர்வாதம், இந்த தேவன் தெரிந்து கொண்டு உண்மை உள்ளவர்களாய் கண்டிருக்கிற கூட்டத்திற்கு அவர் சொல்லும் ஒரு வார்த்தை மீகா 5:8 இருக்கு. போன வாரம் மீகா 5:7 நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு 5:8 எடுத்துக்கொள்ள போகிறோம். வாசிக்கலாம். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஓகே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மீதியானவர்கள் தேவனுக்குள் பலன் கொண்டு தைரியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். தைரியம் உள்ளவர்களாய் இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாயும் இருப்பார்கள். ஸோ 2 காரியம், ஒன்று தைரியம், இன்னொன்று அதிகாரம். தைரியம் அண்ட் அதிகாரம். தைரியம் இல்லாதவன் அதிகாரத்தை கையாள முடியாது. பயந்தாங்கோலிட்ட அதிகாரம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஸோ தேவன் என்ன சொல்றாரு, நான் தெரிந்தெடுத்து பல உபத்திரவங்கள் வழியாய் அனுமதித்து சுத்திகரிக்கிறேன் ஜனங்களுக்கு. நான் என்ன செய்யறேன்னா, கையில அதிகாரத்தை கொடுக்கிறேன். தைரியம் உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க தைரியமா இருந்து ஏன் அதிகாரத்தை கொண்டு என்ன செய்வாங்க, செயலாற்றுவாங்க, எனக்காக செயலாற்றுவாங்க. ரிமெம்பர் தட் இன் த லாஸ்ட் டேஸ் த ஹோல் வேர்ல்ட் இஸ் லூசிங் கரேஜ், லூசிங் ஹார்ட். இன்றைக்கு கடைசி நாட்கள் நெருங்கி வர 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 ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போய் கொண்டிருக்கிறது இல்லையா? நீங்க கர்த்தரால முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவருடைய அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் உண்மையாய் வாழ்கிறவர்களாய் இருந்தால் ஓமைக்ரா வந்தாலும் சரி, கொரோனா 2 வந்தாலும் சரி, 3 வந்தாலும் சரி, 10 வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, உலகமே இடிஞ்சி தலையில விழுந்தாலும் சரி, நீங்க பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஜனங்களின் நடுவிலே, புறஜாதிகளின் மத்தியிலே. So this is not talking about the kingdom after Christ's coming. கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பின் இருக்கும் ராஜ்யத்தை குறித்து பேசவில்லை, அவர் வருகைக்கு முன் இருக்கும் ராஜ்யம். காரணம் என்ன? இங்க என்ன சொல்லியிருக்கு, புறஜாதிகளுக்குள்ளே, புறஜாதிகளின் மத்தியிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? ஆக்சுவலா தமிழ்ல புறஜாதியார் என்ற வேர்ட் வரல இல்லையா? ஜாதிகளுக்குள்ளே அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா நீங்க ஆங்கில வேதாகமத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, the remnant of Jacob shall be among the Gentiles in the midst of many people. அநேகர் நடுவிலே, புறஜாதியார் மத்தியிலே தேவன் தெரிந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால், தைரியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். இங்க அவங்க தைரியம் உள்ளவர்கள் மட்டுமல்ல, ஒரு சிங்கத்தின் பலத்தோடு புறப்பட்டு செல்லுகிறவர்களாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்க சொல்லுது, தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைக்குள் இருக்கிறதற்கு சமானமாய் ஜனங்களுக்குள்ளே அநேக ஜனங்களின் நடுவிலே அவர்கள் இருப்பார்கள். ஸோ இங்க நம்ம இந்த வார்த்தை வாசித்த உடனே, ஒன்று தைரியம், கரேஜ், போல்ட்னஸ், இன்னொன்று ஸ்ட்ரென்த், அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வசனத்தை வாசித்தா அப்படிதான் இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு? மனுஷனுடைய சிந்தை என்ன சொல்லுது? அந்த போல்ட்னஸ், அந்த கரேஜ், அந்த ஸ்ட்ரென்த் எதோட சேர்ந்து இருக்குது? அக்ரெசிவ்னஸ்ன்ற இங்கிலீஷ் வேர்ட் கேட்டிருக்கீங்களா? அக்ரெசிவா இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்றது? வீரம். அதாவது அந்த வீறு கொண்டுன்னா கூட வீரம் என்பது ஒரு நல்ல இது. பட் அக்ரெசிவா இருக்கிறது அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் ரொம்ப நெகட்டிவா கூட அக்ரெசிவா இருக்கலாம் இல்லையா? அடிச்சு நொறுக்கி கொலை பண்ணி, அது கூட அக்ரெசிவ்னஸ் தான். ஆனா அந்த அர்த்தத்துல நமக்கு இது சொல்லப்படவில்லை. நிச்சயமாய் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு எழும்பினால்
அவர்கள் செய்ய தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எதுவோ அதை எந்த மனுஷனும் குறுக்கே நின்று தடை செய்ய முடியாது. அதுக்கு தான் அந்த படம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது என்ன படம், அந்த சிங்கத்தினுடைய வாயில எப்படி ஒன்று மாட்டிக்கிட்டா அதை எப்படி அது பீறி போட்டு கம்ப்ளீட்டா அதை டிஸ்ட்ராய் பண்ணிருமோ அது போல என் ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னா, சத்ருவனுடைய கிரியைகளை தான் நம்ம பீறி போட போறோம், ஜனங்களை நம்ம பீறி போட போறது இல்ல. ஹல்லேலூயா. இந்த தைரியம், அதிகாரம் என்பதினுடைய டிஎன்ஏ நீங்க புரிஞ்சுக்கணும். இது எந்த டிஎன்ஏனா உலகத்தினுடைய டிஎன்ஏ கிடையாது. உலகத்துல ஒருத்தன் பலன் உள்ளவனா இருக்கிறான், அதிகாரம் உள்ளவனா இருக்கிறானா, அவனுடைய அதிகாரத்துல எதுல காட்டுவான்னா சர்வாதிகாரத்திலையும் மற்றவர்களை அழிப்பதிலும் தான் காண்பிப்பான். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை தம் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நாம் எந்த டிஎன்ஏன் படி இதை பெற்றிருக்கிறோன்றத முதலாவது நம்ம அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால், if you are chosen by the Lord, if you are true to his purposes, this is a phase you will have to come through. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதை கடந்து தான் ஆகணும். ஆனா பயப்படாத, சீட் பெல்ட்டை என் வார்த்தையில போட்டுட்டு இறுக்கமா உட்கார்ந்துக்கோ, நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் கரை சேர்த்துறேன். ஹல்லேலூயா. கரை சேர்ப்பது அவருடைய பொறுப்பு. போராட்டம் பெருசா தான் இருக்கும், ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்லை. சரி, நம்ம யாருடைய ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ உள்ளவர்களா இருக்கிறோம்? தைரியத்தை பத்தி பேசுறோம். we are speaking about courage, speaking about authority, அதிகாரத்தை குறித்து பேசுறோம். அந்த அதிகாரமும் அந்த தைரியமும் எங்கிருந்து வருகிறது? நமக்கு யூத ராஜசிங்கத்தின் இடத்திலிருந்து தான் வருகிறது, இல்லையா? சிங்கத்தை போல என்று சொல்லும்போது எந்த சிங்கத்தை போல? கெர்ஜிக்கிற சிங்கமாக்கிய பிசாசை போல அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மீதியானவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? சிங்கத்தை போல என்று சொல்லும் பொழுது எந்த சிங்கத்தை போல? எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சாத்தான் என்னும் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அல்ல, யூத ராஜசிங்கத்தை போல நாம் தைரியம் உள்ளவர்களாய் காரியங்களை நடப்பிக்கிறோம். ஓகே, யூத ராஜசிங்கத்தை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்க போகிறோம். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவருடைய தைரியமும் அவருடைய அதிகாரமும் எப்படி வெளிப்படுகிறது? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? யோவானை குறித்து இங்கே யோவான் எழுதி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? அழுதுட்டு இருந்தேன், ஏன்னா புஸ்தக சுருளை திறக்கிறதற்கு யாருமே தகுதி பெறல. ஐயோ, புஸ்தகத்தை யாரும் திறக்க மாட்டாங்களான்னு நான் ஏங்கி அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் என்ன சொல்லுச்சு? மூப்பர்களில் ஒருவர் சொன்னாரு, அழாத. ஏன் அழாத? இந்த புஸ்தகத்தை திறக்கிறதற்கு ஒருத்தர் அதிகாரம் பெற்றிருக்கிறார். அவர் யார்? அவர் யார்? யூத ராஜ சிங்கம். ஓகே, சோ இப்போ மூப்பர் வந்து யோவானா ஆறுதல் படுத்திட்டாரு. என்ன ஆறுதல் படுத்திட்டாரு? டோன்ட் வரி, யூதராஜ சிங்கம் இருக்கிறார், அவர் புஸ்தக சுருளை திறந்து கொடுத்துருவார். ஓகே, பலமான வல்லமையான யூதராஜ சிங்கம் இருக்கிறார், எங்களுக்கு புஸ்தகத்தை திறந்து கொடுப்பதற்கு அவர் இருக்கிறார் அப்படின்னு யோவான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. யூதராஜ சிங்கத்தை பார்க்கிறதுக்கு அவர் என்னத்தை பார்க்கிறார்? வாசிங்க 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். ஓகே, நல்லா கவனிங்க. யூதராஜ சிங்கம் என்று சொன்ன உடனே யோவான் என்ன எதிர்பார்க்கிறாரு? திரும்பி பார்த்தா கம்பீரமா பெரிய ஒரு சிங்கம் அங்க நிற்கும். அந்த சிங்கத்தை பார்த்தாலே தெரியும் இதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி
தெரியும்னு எதிர்பார்த்து என்ன செய்றாரு? யோவான் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தா என்னத்தை பார்க்கிறாரு? யூத ராஜசிங்கம் என்று சொல்லப்பட்டவர் யார்? அவர்தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கெர்ஜிக்கிற சிங்கம் அக்ரெசிவா இருக்கும். ஆனா யூத ராஜ சிங்கம் யாரா இருக்கிறார்? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தைரியமும் பலனும் அதிகாரமும் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், ஏதோ பெரிய வல்லமை, பெரிய அக்ரெசிவ்னஸ்ல இருந்து வர்றதில்ல. யூத ராஜசிங்கத்தை போல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறதுல தான் வருது. ஹல்லேலூயா. அடிக்கப்பட்டார். உலகத்துல இருக்கும் பொழுது அவர் சத்தத்தை, அவர் கூக்குரல் இடவும் இல்லை, அவருடைய சத்தத்தை வீதிகளிலே கேட்க பண்ணவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதிகாரத்திற்கும் அவருக்கு இருந்த வல்லமைக்கும் அவர் ரொம்ப பெரிய பெரிய ஷோ பண்ணி இருந்திருக்கலாம். இந்த பூமியில இருக்கும்போது எல்லார் தலையும் திருப்பி பார்க்க வைக்கிறேன் பாருன்னு அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? சவால் விட்டு அவர் செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தையும் அவர் என்ன செய்யல? அப்படி செய்யவே இல்லை. திரும்பி பார், நான் செய்யக்கூடிய அதிசயங்கள் என்ன தெரியுமா? சமாரிய ஸ்திரீ கிட்ட தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கலாம், போ உன் கிராமத்தை கூட்டிட்டு வா, உன் கிராமத்தை கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்து, நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு அந்த அம்மாவை பத்தி சொல்லியிருந்திருக்கலாம்ல. ஆனா என்ன செய்யறாரு? ஒருத்தரும் இல்லை, வெறும் இயேசுவும் சமாரிய ஸ்திரீயும் மட்டும் இருக்கிற இடத்துல சொல்றாரு. ஏன்? எல்லாருக்கும் முன்னாடியும் குரலை உயர்த்துறது என் வேலை இல்லை, நான் அமைதலா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்ற அந்த சித்திரத்தை அவர் ஏற்கனவே தரித்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் அமைதலோடு கூட அங்க செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப அழகான ஒரு காரியம். ஏன்னா அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு அவர் எப்படிப்பட்ட நிலையை கடந்து போனார்? சிங்கமா, யூதராஜ சிங்கமா, அதிகாரம் பெற்று எல்லாத்தையும் திறக்கிறதுக்கு, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் ரெடி ஆகிறார்னா, he went through a process before it. அந்த ப்ராசஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வேணும். ஏன்னா நமக்கு தைரியம் வேணும், நமக்கு பலன் வேணும், நமக்கு அதிகாரம் வேணும்னா யூத ராஜசிங்கம் எப்படி பெற்றுக்கொண்டாரோ அப்படிதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேற வழி இருக்கா? வேற வழி இருக்கா? பைலட் சொன்ன மாதிரி தான், இந்த வழியா போனாதான் பெற்றுக்கொள்ள, நம்ம போய் சேர முடியும், இல்லைன்னா நம்ம ஊர் போய் சேர முடியாது. விளங்கிச்சா உங்களுக்கு? யூத ராஜ சிங்கத்தை போல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருந்த அவரை போல பல நேரத்துல நாமும் அப்படி நெருக்கத்தின் வழியாய் கடந்து வரும் பொழுதுதான் அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ விளங்கிச்சா நான் என்ன சொன்னேன்னு? அதிகாரம் வேணும், பலன் வேணும், தைரியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படியே தூக்கி வச்சு, இந்தாம்மா எடுத்துக்கோமா, டேக் இட், இட்ஸ் ஆல் யோர்ஸ் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காரு. அந்த ப்ராசஸ் என்னன்னா, வாசிங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 10வது வசனம் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்துவ பத்தி ரொம்ப அழகா நமக்கு பல நேரம் வாசித்திருக்கோம் இல்லையா? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், வாயை திறவாதிருந்தார், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அந்த வார்த்தையை நல்லா வாசித்து பாருங்க, மற்றதெல்லாம் ஓகே. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. நீங்கள் நொறுக்கப்படாவிட்டால் நீங்கள் கட்டப்பட முடியாது. ஹல்லேலூயா. நொறுக்கப்படாவிட்டால் கட்டப்பட முடியாது.
நீங்கள் நொறுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தை பெறப்போகிறீர்கள். கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படுறார். நான் அந்த நொறுங்குதலை குறித்து நான் சொல்றேன். ஓகே, அது எப்படி how it relates to usன்றது நான் சொல்றேன். நொறுக்கப்பட்டால் இப்போ அவருடைய உலக வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகுது. ஆனா தேவன் என்ன செய்ய போறாரு? புது அதிகாரத்தை கொடுத்து எங்க உயர்த்த போறாரு? வாசிங்க, சங்கீதம் 110 1-2 வசனங்கள். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். சத்துருக்களின் நடுவே ஆளுகையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆனால் சத்துருக்களின் நடுவிலே ஆளுகையை பெறுவதற்கு முன்பதாக அந்த ஸ்தானத்திற்கு உயரும் வழி எங்கே இருக்கிறது? எங்கே இருக்குது? சிலுவையில நொறுக்கப்படுகிறதுல இருக்கு. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில கட்டாயமா நீங்க மற்ற எல்லா காலகட்டங்களையும் கடந்து வந்துடலாம் ஈஸியா. பட் there is one final phase. அந்த நொறுக்கப்பட ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கும் போது நிறைய பேர் அங்கதான் ஓடி போயிடுவாங்க. போதும்பா, இனஃப் இஸ் இனஃப், இவ்வளோ தூரம் சுமந்து வந்துட்டேன், இவ்வளோ தூரம் நான் பாடுபட்டு வந்துட்டேன், இவ்வளவு நொறுக்குறீங்களே, வேண்டாம் நான் போறேன், நிறைய பேர் பின்வாங்கி போயிடுவாங்க. கிறிஸ்து எப்படி நொறுக்கப்பட்டார் தெரியுமா? இந்த நொறுங்குதல் பல விதத்துல நமக்கு வரலாம். இட் மே கம் த்ரூ our லைஃப் சிச்சுவேஷன்ஸ். நம்முடைய வேலையில வரலாம், நம்முடைய பணத்துல வரலாம், நம்முடைய உறவுகள்ல தான் ரொம்ப முக்கியமா நொறுங்குதல் ஏற்படும். வழங்குதா? இயேசு கிறிஸ்துவ நல்லா கவனிச்சு பாருங்க. அவருக்கு உலகத்துல இருந்தப்போ பெருங்கூட்டங்கள் அவரை பின்பற்றி போனது. எதனால பின்பற்றி போனாங்க? அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், சுகமளித்தார். சாப்பாடு இல்லைன்னா அற்புதம் செஞ்சு சாப்பாடை உண்டு பண்ணிட்டார். ஸோ பெருங்கூட்டங்கள் அவரை பின்பற்றி போனது. அதை தாண்டி அவர் கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவரை சுற்றி இருந்தாங்க. வெறும் 12 சீஷர்கள் மட்டும் இல்லை, 12க்கும் கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க இல்லையா? ஏன்னா 70 பேரை 2-2 அனுப்பிச்சாருன்னா நிச்சயமா ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் அவரோட எப்பவுமே இருந்தாங்க. ஆனா ஆல் த டைம் அவர் கூட இருக்கிறது 12 சீஷர்கள். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பெருங்கூட்டம் பாதியிலே போக ஆரம்பிச்சிருச்சு. யோவான் 6 நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, நானே ஜீவாப்பும், என்னை புசியுங்கள்னு சொன்னோடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்க? ஏயா, இந்த கடினமான உபதேசம் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, போலான்ட்டு பாதி பேர் போயிட்டாங்க. அற்புதம் அடையாளம் நடக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க, உபதேசம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓட ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா, புரியுதா? உபதேசத்துல நிலைச்சி நிற்கிற கூட்டம் தான் அதுக்கு மேலேயும் உங்களோட கடந்து வரும். இயேசு கிறிஸ்துவ நல்லா கவனிச்சு பாருங்க. பெருங்கூட்டங்கள் அப்பவுமே கொஞ்சம் விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது 70 பேர் இருந்தாங்க. ஆனா பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும் போது எத்தனை பேர் கூட இருக்காங்க? 12 சீஷர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஓகே, 12 சீஷர்கள்ல சிலுவைக்கு போகும்போது எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க? எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. யாரும் கூட நிற்கல. பேதுரு பின்னாடியே துரத்திட்டு போனாலும் நீ அவர்களோடு கூட இருந்தவர் தானே மறுதளிச்சிட்டாரு. இல்லவே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டார். என்னாச்சு? பெருங்கூட்டம் போயிருச்சு. அடுத்தது அந்த 70 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. கடைசி பந்தி முந்தன நாள் வரைக்கும் இருந்த 12 பேரு சிலுவைக்கு வரும்போது போயிட்டாங்க. எல்லாம் போனாலும் பரவாயில்ல, பிதாவானவர் என் கூட இருந்தா போதும்னு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. கடைசில சிலுவையில் என்ன சொல்றாரு? பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். அதுதான் நொறுங்குதலின் உச்சக்கட்டம். நல்லா கவனிங்க. உங்களை சுற்றிலும் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய இருக்கும். ஆனா காலப்போக்கில் அப்படியே ஒன்னொன்னா போயிட்டே இருக்குது. ஐ எம் லூசிங் all the help that I had. எனக்கு சுற்றி உதவி செய்கிறதுக்கு, என்னை சுற்றி தாங்கிறதுக்கு இருந்ததெல்லாம் ஒன்றொன்னா போகுது.
சரி பரவாயில்ல போ, அது போனா இந்த கூட்டம் இருக்கு அப்படின்னு நினைப்போம். கடைசியில அதுவும் கைவிடும். மேபி குடும்பமா இருக்கலாம், நண்பர்கள் கைவிடலாம். அடுத்தது குடும்பம், குடும்பம் கைவிடலாம். குடும்பத்தினால நெருக்கம் வரலாம், குடும்பம் உங்களை நொறுக்கலாம். அதுல நம்ம எப்பவுமே சொல்லுவோம், எனக்கு இந்த ஒருத்தர் இருந்தா போதும், இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும், ஐ கேன் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் த என்டையர் வேர்ல்ட். இல்லையா? எல்லாருக்கும் இருப்பாங்க அப்படி யாராவது ஒரு ஃப்ரெண்ட் அல்லது யாராவது ஒரு உறவு, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, இந்த ஒருத்தர் என்னோட இருந்தா போதும், மற்ற எல்லாரும் என்ன கைவிட்டாலும் பரவாயில்ல, இவங்க ஒருத்தர் இருந்தா போதும்னு இருப்போம். கடைசியில் ஆண்டவர் எங்க கையை வைப்பாரு? அங்கேயும் கை வைப்பார். அங்கதான் நொறுங்குதல் என்பது மிக கடினமாக மாறும். அங்கதான் இதுக்கு மேலேயும் நான் நிக்கணுமா, வேண்டாம் ஆண்டவரே போதும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா அந்த பைலட் சொன்ன மாதிரி, என்னதான் டர்புலன்ஸ் வந்தாலும் சீட் பெல்ட்டை போட்டுக்கோ, இறுக்கமா உட்கார்ந்துக்கோ, நான் உன்னை கொண்டு போய் பத்திரமா கரை சேர்க்கிறேன். அல்லேலூயா. வார்த்தை இல்லை என்றால், தேவன் உங்களோடு கூட அனுதினமும் பேசுகிறது இல்லை என்றால், நீங்க நொறுங்கி போயிருவீங்க. நொறுக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து நொறுங்கி போகவில்லை. கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாயிருந்தார். நொறுக்கின பொழுதுதான் அவர் தரிசனம் கண்டார். என்ன தரிசனத்தை கண்டார்? இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் தரிசித்தார், சிலுவையில தரிசித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நொறுக்கப்படும் போதுதான் உங்களுக்கான தரிசனத்தை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வைப்பார். நீங்க எல்லாராலையும் கைவிடப்படும் போதுதான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் தரிசனத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இதுதான். நொறுக்கப்படும் சூழ்நிலைகள் வரும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நொறுக்கப்படுறதின் காரணம் உங்க பலத்தை அழிச்சு போடுறதுக்கும் இல்லை, உங்களை நிர்மூலமாக்குகிறதுக்கும் இல்லை. இட் இஸ் டு பிரிங் யூ இன்டு a new place of authority in Christ Jesus, to bring you to a new place of boldness in Christ Jesus. ஏன்? நொறுக்கப்பட்டு நிக்கிறேனே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நொறுக்கப்பட்டும் நிற்கிறேனே, இனி என்ன ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்ற தைரியத்தோட நிற்க பண்ணுகிற தேவன் உங்களுடைய தேவன். புரியுதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, இந்த நொறுங்குதலை தாண்டாம கரை சேர முடியுமா? சேர முடியாது. சில நேரத்துல நொறுக்கப்படும் பொழுது we want to run away. போதும்பா போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்ட்ரா பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுலயும் நீ நிலை நிற்பாயானால் நான் கொண்டு போய் உன்னதங்கள்ல அதிகாரத்தோடு கூட உன்னை அமரப்படுகிற தேவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு we talk about authorityங்க. நிறைய அதிகாரத்தை பத்தி பேசுறோம், நிறைய தைரியத்தை பத்தி பேசுறோம், எல்லாம் பேசுறோம். ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி இருக்கு பாருங்க. அந்த வழிய கடந்து செல்வதற்கு அநேகர் ஆயத்தமாய் இருப்பதில்லை. கர்த்தர் சொல்றாரு, there is only one way to receive what I have to give, and that is to walk in my way. அவருடைய டிஎன்ஏ, யூதராஜ சிங்கத்துடைய டிஎன்ஏ என்ன? சிலுவையில நொறுக்கப்பட்டு சிங்காசனத்திற்கு ஏறின டிஎன்ஏ. அதே டிஎன்ஏ தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நொறுக்கப்பட்டால் ஒழிய அந்த இடத்துக்கு வர முடியாது. சரி, வாசிங்க. இப்போ அவருடைய அந்த சப்மிஷன், நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தது தான் அந்த அதிகாரத்திற்கு வரும் வழியாய் இருந்தது. வாசிக்கலாம். சங்கீதம் 110:1-2 மீண்டுமாய் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஓகே, இப்போ நான் சொன்னேன், சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற யாவரும் என்ன செய்வோம்? நொறுக்கப்படும் போதுதான் பிதாவினுடைய சித்தத்தை நம்மளால நிறைவேற்ற முடியும். ஏன்? நொறுக்கப்பட்டா பின் வர்றது என்னது? அவர் எப்படி சிங்காசனத்துக்கு ஏறி போய் அமர்ந்து அதிகாரம் பெற்றாரோ அதே போல் நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? அந்த அதிகாரத்தையும் அந்த தைரியத்தையும் நம்ம பெற போகிறோம். ஹல்லேலூயா. சோ இங்க நம்ம பார்க்கிறோம்,
அவருடைய நொறுங்குதல் எப்படி நம்முடைய நொறுங்குதலுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்ததோ, அதே போல அவருடைய சிங்காசனம் ஏறுதலும் நம்முடைய அதிகாரத்திற்கு முன்னுதாரணமா இருக்கிறது. அங்க அவர் சொல்றாரு, சத்துருக்களின் நடுவே நீர் ஆளுகை செய்யும். ரூல் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் யுவர் எனிமீஸ். நல்லா கவனிங்க, ஆளுகை என்பது எங்கே நடக்கும்? ஒரு ராஜா இருக்கிறாரு. ராஜா எந்த ராஜ்யத்தின் மேலே ஆளுகை செய்வார்? பக்கத்து ராஜ்யத்தினுடைய ராஜாவினுடைய ராஜ்யத்தின் மேல அதிகாரம் செலுத்துவாரா, இல்ல தன் சொந்த ராஜ்யத்தின் மேல அதிகாரம் செலுத்துவாரா? எவ்ரி கிங் ரூல்ஸ் ஓவர் ஹிஸ் ஓன் கிங்டம், பட் the faithful are called to rule over a kingdom that does not even belong to them. புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, நமக்கு சொந்தமான ராஜ்யத்துல இல்லைங்க, நம்ம சொந்தமான ராஜ்யத்துல இயேசு ஆளுகை செய்யறாரு, எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராஜ்யத்தை விட்டுரு, நான் இன்னொரு ராஜ்யத்தை வச்சிருக்கேன், அந்த ராஜ்யத்தின் மேல உனக்கு அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். சாத்தானுடைய ராஜ்யத்தின் மீது அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வளையச்சா உங்களுக்கு? அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதினாலே அவர் எங்க ஆளுகையை பெறுகிறார்னா, சாத்தானுடைய ராஜ்யத்தின் மேல அதிகாரத்தை பெறுறாரு. சத்துருக்களின் நடுவே அவர் ஆளுகையை பெறுகிறார். ராஜ்யம் சாத்தான் கையில இருக்கு, ஆனா ஆளுகை யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம கையில இருக்கு. ஹல்லேலூயா. ராஜ்யங்கள் சாத்தானுடைய கையில இருக்கலாம், ஆனா அதிகாரங்கள் நம் கையில இருக்கிறது. ஆளுகை செய்யும் அதிகாரத்தை தேவன் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். He has given the authority to rule into our hands. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தம்மை மிகவும் தாழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். தாழ்த்தினதுனால பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன செய்தார்? பிலிப்பியர் 2:9-10 ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் உடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். என்ன சொல்லுது? முடங்காத முழங்காலே இல்ல, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிறவர்களுடைய முழங்கால், எல்லா முழங்காலும் அவருக்கு முன்னாடி முடங்கித்தான் ஆக வேண்டும். ஏன்? அவர் தம்மை தாமே மரண பரியந்தமும் தாழ்த்தினபடியினால் எல்லாம் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவன் எவ்வளவு நொறுக்க சித்தமாயிருக்கிறாரோ, ஒப்பு கொடுக்கும் போது நொறுக்குதல் உங்களை நொறுக்கி போடுவதற்காக அல்ல, உங்களுக்குள் புதிய அதிகாரத்தை கட்டி எழுப்புவதற்காக என்று உணர்ந்தால் it is easy to go through the trials and the tribulations. அக்கினியின் ஊடாக செல்வதற்கு எளிதாக இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நம்மளை கொண்டு போய் நெருப்புல போட்டா 4வது ஒருத்தர் வந்து நம்மளோட நடை போடுவாரு. அது நெருப்பு மாதிரி இருக்காது, ஏசி மாதிரி நல்ல குளுகுளுன்னு. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு நடை போட்டது போல நாங்களும் நெருப்புல நடை போடுவோம்னு தெரிஞ்சிருந்தா பயந்துருப்பாங்களா? பயந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எனக்கும் இப்போ தெரியும். ஹல்லேலூயா. என்ன நெருப்பு வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன சிங்ககேபி வந்தாலும், எல்லாவற்றிலும் என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை தப்புவிப்பார். இவ்வளோ வேதத்தில் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு விசுவாசம் வரலைன்னா ரொம்ப கஷ்டம். விளங்குதா? நம்ம பல நேரத்தில் மறந்துடுறோம். நம்முடைய டிஎன்ஏ எங்க இருக்கு அப்படின்றத மறந்துடுறோம். நம்ம என்ன டிஎன்ஏல பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். உலக பிரகாரமானதையே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரோ நம்முடைய டிஎன்ஏ என்னைக்கோ மாத்திட்டாரு, கல்வாரி சிலுவையில மாத்திட்டாரு. நமக்குள்ள வேற இருக்குன்றத நம்ம உணரணும். நீங்க குயிலை கொண்டு போய் காக்காவினுடைய கூட்டுல குயில் முட்டைய வச்சா அது காக்காவோட சேர்ந்து வளர வளர வளர, சரி நம்மளும் இந்த காக்கா போலதான் கத்துவோம் போல இருக்கு, வாயை திறந்தா, அதனால கத்த வேணான்னு பேசாம இருக்கும். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் தப்பி தவறி வாயை திறந்து கத்திருச்சுன்னா அதுக்கு தெரிஞ்சிரும் நம்ம காக்கா இல்லை, நம்ம குயில்.
நம்ம இருக்கிற கூட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது என்ன செஞ்சிரும்? பறந்து போயிடும். அந்த மாதிரி தான் நீங்களும் நானும். தெரியாத வரைக்கும் அந்த கூட்டில் உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா என்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியுதோ, எனக்குள்ள யூத ராஜ சிங்கத்தினுடைய DNA இருக்குன்னு தெரியுதோ, அன்னைக்கு நம்ம எழுந்து நிமிர்ந்து நின்று சத்ருனுடைய ராஜ்யத்தை நிர்மூலமாக்கும் தேவனுடைய கரத்தின் ஆயுதங்களாக மாறுவோம். அல்லேலூயா. அதனாலதான் பிசாசு உங்களை புரிந்து கொள்ளவும் விடுறதில்ல, கேட்கவும் விடுறதில்ல. சத்ரு சத்தியத்திற்கு உங்களை விலக்குறதற்கு ட்ரை பண்ணுவான். நீங்களோ சத்தியத்தை பற்றி கொண்டால் சீட் பெல்ட்ஸ் நல்லா இறுக்கமா போட்டிருக்கோம். எவ்வளவு உருட்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் பத்திரமா அடுத்த கரையை போய் சேர்ந்துருவீங்க. அல்லேலூயா. புரியுதா? இன்னைக்கு அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பாக்கியம். அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கு உண்மையுள்ளவர்களா இருந்தீங்கன்னா அவர் எப்படி ஆகிலும் கரை சேர்ப்பார். அடிபட்டு உதப்பட்டு எல்லாம் சதெல்லாம் கிழிஞ்சு தொங்கி நாங்கள் அப்படியே ஏதோ குற்றுயிரா சேர்ந்தோன்னு வரமாட்டீங்க. கம்பீரத்தோடு, யூத ராஜ சிங்கத்துடைய கம்பீர அதிகாரத்தோடு, தைரியத்தோடு ஆண்டவரே உமக்காக 5 தாலந்தை கொடுத்துட்டு போனீர், 5 சம்பாதிச்சு 100க்கு 100 நீர் கொடுத்தது எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறேன், இந்த பாருங்க யூஸ் பண்ணி உங்க சமூகத்துல கொண்டாந்து நிலை நிறுத்த வந்திருக்கிறேன். தைரியத்தோட போய் அவருடைய சமூகத்துல நிற்போம். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்போ அந்த அதிகாரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது மறந்துடாதீங்க. அதிகாரமும் தைரியமும் விலைக்கிரயத்தோடு தான் வருகிறதே தவிர இலவசமா வரதில்லை. இலவசமா வர்றது ரட்சிப்பும் தேவனுடைய கிருபையும். அந்த கிருபை உங்களை இந்த எல்லா போராட்டங்களையும் கடந்து போய் விலைக்கரையம் செலுத்தினவர்களாய் தைரியத்தோடும் அதிகாரத்தோடும் நிலை நிற்க பண்ணுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.